ஹாய், ஹலோ, வணக்கம். வாங்க சினிமா பற்றி பேசலாம். நேற்று பார்த்த படம் என்னென்னா மாரீசன். பகத் பாசில், வடிவேல் சார் நடித்த ஒரு படம். நல்ல எதிர்பார்ப்போடு வந்த படம். இந்த படத்தில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நான் நாகர்கோவில் வடசேரி நான் பார்த்த தேட்ரு குமார் தேட்ரு, இப்போ வந்து பேர் வள்ளி திரையரங்கம்னு மாற்றிருக்காங்க. அந்த தேட்டரில் வந்து பகத் பாசில் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி காட்சி இருந்துச்சு. அதெல்லாம் என்ன பழைய நினைவுக்கு கொண்டு போச்சு. ஏன்னா நான் அம்மன் கோவில் கிழக்காலே, சத்யராஜ் சார் படம், அர்ஜுன் சார் படம், பல ஹிட்டு படங்களை அந்த தேட்டரில் அந்த ரோலை உட்காந்து பார்த்துருக்குறேன். பகத் பாசில் அந்த தேட்டரில் உட்காந்து படம் பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நாகர்கோவிலில் நிறைய இடங்கள், கோட்டாறு அது இதுன்னு நிறைய இடங்களில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. இன்னொரு விஷயம், கதைன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு டைப்பாக போகுது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் கதைக்குள்ளே வர்றாங்க. வடிவேல் சாரோட கேரக்டர் ஒரு வித்தியாசமான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பகத் பாசில் வழக்கம் போல் அவர் நடிப்பு அரக்கன், எஸ்.ஏ. சூர்யா எப்படியோ அதே மாதிரி பகத் பாசிலும் பட்டையை கிளப்பியிருக்கிறாரு. கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் லேக் அடிக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக, மெய்யழகன் எப்படி ஸ்லோவாக போகுமோ அதே மாதிரி ஸ்லோவாக போகுமே தவிர பார்க்குறதுக்கு ஒன்றும் இதாக இல்லை. பெரிய நிறைய சுவாரஸ்யமான காட்சிகள், விறுவிறுப்பான காட்சிகள் அப்படியெல்லாம் பெருசாக இல்லைன்னா கூட ஒரு தடவை அந்த படத்தை தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். ரொம்ப, அதாவது வடிவேல் சாரை இது வரைக்கும் எந்த படத்துலையுமே பார்க்காத ஒரு கதாபாத்திரம். சிறப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த சித்தாரா மேடம் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு நடிச்சிருக்காங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஒரு ஒரு எப்படி திருஷ்யமெல்லாம் ஒரு கிரைம் ஒரு த்ரில்லர் மாதிரி போகுமோ அதே மாதிரி இதுவும் ஒரு டைப்பான படம். ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம். தேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வேறு மாதிரியாக இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். ஓகே, டாட்டா.